நீ சொல்ல என்ன ஆச்சு? நல்ல பால் எடுத்து அப்படி போட்டுடுச்சா? பேப்பர் பால் தானே அது. பலூன் வச்சு கட்டிடுச்சு. நீ பலூன் வச்சு கட்டி வச்சனால கஷ்டப்பட்டு போய் எடுக்க முடியாதாங்க? உடஞ்சிருக்கும். நான் பலூன் வச்சு கட்டியிருக்கேன், உடஞ்சிருக்கும். உங்க பையன் நீ அழாதடி நீனு. இதுக்கெல்லாம் அழலாமா தேவவர்தன்? மிஸ்டர் தேவவர்தன் அழாத தம்மோ. இவ்வளோ சென்சிட்டிவா இருக்கீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் சஜி வீட்டுக்கு வந்திருக்கேன், அம்மா வீட்டுக்கு. ஸோ வந்தோடனே தேவரன் தேம்பி அழுதுட்டு இருந்தாங்க. அது என்னன்னு கேட்டானா, அவன் கையால் பலூன் என்ன தேவா இங்கே வா, நீ வா சொல்லு என்னாச்சு. பா ஆடிட்டாங்க போய் ஃபீலிங் பண்ணாத சொல்லுங்க. பலூன் வச்சு பேப்பர் படிச்சது அம்மா வந்து தூக்கி போட்டுட்டாங்க. அதுக்கு தான் ஃபீலிங் அடி. அதுக்கே ஆனண்டே அழாதடி தாங்க பையன். நீ அழுதா எனக்கும் அழுக வருது, நமக்கே அழுக வருது. தங்கச்சி இப்ப தன்மை வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க அண்ணனுக்கு வந்து பலூன் வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா செஞ்சு கொடுக்கற ஹெல்ப் பண்றாங்க? பலூன் பால். ஓகே, இந்த பால் என்ன பண்ண தெரியுமா? சத்தமே வராம இருக்கிறதுக்கு. காமிங்க. இப்படி இல்லப்பா, இப்படியா தேவா? இன்னும் கொஞ்சம் பெருசா இருக்கணும். பெருசா இருந்தா எப்படிமா பண்ண முடியும்? இதை விட பெருசு. அதெல்லாம் தெரியல. பால் ரெடி ஆயிடுச்சா? இது ஓகேவா? இது போதுமா? இதுக்கு ஏண்டா இப்படி தேம்பி அழுவ? உமா வச்சு சூப்பர். நல்லா தட்டுதா? அவனோட பேட்டும் பாலும் பாருங்களேன். வீட்டுக்குள்ளார விளையாடுற ஒரு பேட்டு பால். அச்சா மூஞ்சி இப்ப போயிடக்கூடி நான் வந்துருக்கலாம். அச்சா ஏய் வரா பாரு. ஏட்ரா இது ரொம்ப டூ மச் சஜி. சஜி குடு சஜி, தப்பு சஜி. தன்மை போனு டிவி முடியாது. தேவா அங்கிட்டு போய் புக் எடுப்போம். போன்ட உன்னை என்ன அள வச்சா நீ அவனை அள வச்சிட்டு இருக்க? போன் பார்த்துக்கிட்டே இருக்கான் சுஜோ. சும்மா போனு சாப்பிட்றதுக்கு போனு. அதனாலதான் இன்னைக்கு அவன் ரொம்ப சென்சிட்டிவா இருக்கான். பொதுவாகவே அவனை வந்து இரிட்டேட் பண்ணது காரணம் என்னன்னா, அவன் கொஞ்சம் அழுதாலும் எங்க வீட்டுல எனக்கு போராட்டம் கொடி பிடிப்பாங்க. ஒளிக சஜி ஒளிக. ஆனா அவன் பண்றதெல்லாம் தப்பே கிடையாது. அதனால அந்த போராட்டத்துக்கு பயந்தே நான் கம்முன்னு இருக்கிறது, அவனை சீன்றதே கிடையாது. பட் ஒரு விஷயம், அவன் கொஞ்சம் அப்செட் ஆகி படுத்தா கூட வீடே நல்லா இருக்காது. ஏன்னா நல்லா கல்லுன்னு இருக்கு. அப்படியே ஃபுல்லா எங்களுக்கெல்லாம் அப்படியே அந்த ப்ரெஷர் மோட் எப்பவுமே ஆன்லயே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அந்த நியூஸ் செய்தி மாதிரியே. ஆனா இப்ப அவன் மட்டும் கொஞ்சம் சிக்காய் படுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் தூர்தர்ஷன்ல அந்த வயலின் வாசிக்கிற மாதிரி இருக்கு. ஓகே சரி, நான் இப்ப
சரி நீ உன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ, நம்ம அப்புறம் நாளைக்கு போய்க்கலாம். சரியா? ஓகே ஃபைன். என்னோட நைட்டி எடுத்து நான் மாத்திக்கிறேன். ஆமா அங்க என்ன துணி தெரியுது? ஓயோ இந்த சைடு வை, இந்த சைடு வை, இந்த சைடு ஃப்ரேமா எல்லாம் மடிச்சு தான் வச்சிருக்க. எல்லாம் இப்போ மாதிரி போட்டுருப்பாங்க, பட் பரவாயில்ல, நீ உன் ரூம்ல எல்லாம் மடிச்சு நீட்டா வச்சிருக்க. தட்ஸ் ஸோ ஃபைன். ஸோ சரி சஜி, நம்ம நாளைக்கு போய்க்கலாம். ஓகேவா? ஓகே ஃபைனா? ஃபைன். அது ஆஃப் பண்ண அப்புறம் இருக்குது வாயில லண்டே வரும். ஆக்சுவலாக நானும் வந்து தேவாவெல்லாம் பயங்கரமாக அவன் வந்து டிவி பார்க்குறான் அது பார்க்குறான்னு நம்ம வந்து திட்டிகிட்டு இருப்போம். ஆனால் அவன் மூஞ்சி மட்டும் பார்த்தோன்னு வச்சுக்கோம், பாவமாக இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி இருப்பான். அதனால் அதை வந்து நம்ம திட்டுறதே வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் சஜி ஆக்சுவலாக வந்து நான் சும்மா சொன்னேன், நான் கார்டெலாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன், வா நம்ம கிளம்பலாம். சஜிக்கு வந்து நானும் அவளும் ஷாப்பிங் பண்ணால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வேற யாருமே கூட ஷாப்பிங் வரதில்லை, மட்டும்தான் வருவா உண்மையை சொல்ல போனோம்னா. இங்கே வந்து மணி 5 ஆச்சு. இனி போய் வந்து என்னத்த பண்றது? போகவே வேணாம் சுஜு, உடு சுஜு போய் பக்கத்துல. ஐயோ ஆரம்பிக்காதடி, ஆரம்பிக்காத, வா போலாம். போலாமா குட்டீஸ்? போலாம். வாங்க போலாம். காசாவி தாத்தா கிட்ட இருக்கு, வாங்கிட்டு வா. வா எடுத்துட்டியா? குடுவா போலாம். ஆக்சுவலா ஒரே ஒரு விஷயம், இந்த ஒரே ஒரு ட்ரெஸ்ஸை மாத்துறதுக்காக நாங்க போயிட்டு இருக்கோம். இந்த ட்ரெஸ்ஸோட விலை வந்து பாத்தீங்கன்னா 625 rupees. செலவு மட்டும் நாங்க போயிட்டு வர்றதுக்கே மட்டும் அரௌண்ட் 1200 rupees ஆயிடுச்சுங்க. இது தேவையா? இது தேவையா? இல்லடி, அந்த தேவைக்கு பதிலா கூடவே என் தேவையும் இருக்கு. போய் நானும் வந்து கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவான ஏதாச்சும் கண்ணில் பட்டுச்சுன்னா கண்ணை பறிக்கும் மாதிரி இருந்தா அவனும் எடுத்துப்பேன். சரியா? அதுக்கு தானே கார்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் ராஜ் கிட்ட இருந்து. ஆனா ஒன்னுடி, இதுல எல்லாமே எவிடன்ஸ் போட்டு வச்சிருக்கணும், உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக. நீங்க அன்னைக்கு ஏதோ சாப்பிட்டுருக்கீங்க, அந்த என்னது, அந்த ஆர்ஆர் பிரியாணி. ஆர்ஆர் பிரியாணில பீடா சாப்பிட்டதுக்கான எவிடன்ஸ கூட வச்சிருக்கோம். இங்க பாருங்க, தன்மைதான் எப்பவுமே அந்த டப்பாவை சேர்த்து வச்சுக்கிறான், ஏன்னே எனக்கு தெரியல. ஏன்னா இதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஸ்டிக்கர், இந்த ஸ்டிக்கர் அவ்வளவுதானே. அந்த ஸ்டிக்கு தனியாவே விக்கிறாங்க, அதை வாங்கி கொடுக்க வேண்டியதானே. அவன் ஏதோ பாவம் ஏதோ பீடா டப்பால இருக்க ஸ்டிக்க தான் பிடிக்கும் போல இருக்கு. அதுல வேற மாதிரி கொடுப்பாங்க, ஒண்ணும் தன்மை அந்த சைடு கீழ எல்லாம் நிறைய விழுந்து கிடக்குது தன்மை. அதெல்லாம் நான் என்னால எடுக்க முடியாது. எடுத்து பல்ல இருந்து எடுத்துக்கோ. ஓகே, அதுக்குள்ள பாரு இன்னொரு கார் வந்து நிறுத்திட்டாங்க. இங்க போதும் இல்ல, நமக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரணுமா? ஓகே ஓகே, தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ, சோ கைண்ட் ஆஃப் யூ. இன்னும் கொஞ்சம் பின்னாடி வரணுமா? ஐயோ ஏண்டி நம்மள பார்த்தா இழுச்சா அந்த கார்லாம் உள்ளார போச்சுடி. அங்க நிறுத்துறதுக்கு இடம் இல்ல சுஜு, அதனாலயா இருக்கும். சாப்பிட்டே தேவா, பாவ் பாஜி உன்னோட ஃபேவரட். உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அவனுக்கு தான் திட்டி இருக்கல, அவனை சாப்பிட சொல்லு. சரி சொல்றேன். தேவா சாப்பிட்றா கண்ணு. மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. அந்த ரோட்ஸ் ஆஃப் காந்திபுரம்ல கடந்த 2 மணி நேரமா சுத்திட்டு இருக்கோம். பட் வேலை என்ன முடியல பாஸ். என்ன சஜி? முடியல. ஸ்ரீதேவி பைய யார்டி வாங்கிட்டு வர? இதுல உங்ககிட்ட அவங்க அட்ரஸ் வேற ஏ சஜி, அவன் போட்டோம், அவன் போவான், விடு, இங்க இருந்து பாரு. சஜி ஒரு பை போனா என்ன, நம்ம கிட்ட இன்னொரு பை இருக்குன்னு கை வீசிட்டு வந்துட்டான்ல. ஃபர்ஸ்ட் லூசு பீஸ் நீதாண்டி. சஜி அவளால் முடிஞ்சதை சிறப்பாக வந்து செஞ்சு விட்டா. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு கடைக்கு போய் ஒரு ப்ரைடலுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அந்த கடையில் வந்து நம்மளோட பையை கொண்டு போய் கொடுத்துட்டு அதோட ஃபோனும் அதுக்குள்ளார தான் போட்டிருந்தா. ஸ்ரீதேவி பேக்கை போட்டு
அங்கே பில்லிங் கவுண்டர் கிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலெல்லாம் ஷாப் பண்ணி முடிச்சுட்டு கீழே வந்துட்டோம். கீழே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அவள் கையில் ஒரு பை இருக்கேன்னு அவள் பாட்டி கிடக்குறேன்னு வந்துட்டான். நாங்கள் பாதி தூரம் நடந்துட்டோம். ஆல்ரெடி குழந்தைங்களும் என்னம்மா நடக்க வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கீங்க, நான் புலம்பிட்டு தான் இருந்தாங்க. மறுபடியும் நாங்கள் இப்போ ஸ்ரீதேவி போனோம் இல்லையா, ஸோ போனோம். திரும்பியும் வந்து நான் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுதே அவள் கையில் அப்படின்னு பார்க்கும்போது தான் அந்த ஸ்ரீதேவி பேகு. அப்புறம் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கடி ஸ்ரீதேவி பேகு அப்படின்னு கேட்டோன்னே அம்மால விட்டுட்டோம் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேமராலே ரெக்கார்ட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. வாங்கி எடுத்தாச்சா, பை கிடைச்சாச்சா? நான் பார்த்துட்டேன் அவன் கையில் ஃபோன் இருக்கு. சஜி என்ன பண்ண முடியுமோ அதை நீ பண்ணிட்டல. ஏன்டி நீங்க வேற பக்கத்து கடையில போய் பைய கொடுங்க என்ன பையடா அப்படின்னா, சாரிங்க இந்த கடையில பக்கத்து கடைக்கு நான் போறேன்ட்டு அவன் ஓடுறான் அங்கிட்டு. அப்புறம் அங்க போய் பைய கொடுங்க 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 அப்படின்னு, சரி எந்த பையடா, ஸ்ரீதேவி பை ஸ்ரீதேவி பை. அப்புறம் எடுத்து கொடுத்துட்டாங்க கடைசியா. ஐயோ மறுபடியும் நடராஜா சர்வீஸ் நடந்துட்டே இருக்கும். என்ன பண்ண போறீங்க? ஏன் வாய் வண்டலூர் வரைக்கும் போயிட்டு வருது? ஜூஸ். தேங்க்ஸ் தேவா. காஷ்மீர் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு. அந்த எஸ் ஏன் காஷ்மீர் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு? கேள்றி கேளு. ஆட்டாத ரத்திக்கு இன்னைக்கு நான் மாம்பழம் வாங்கி கொடுத்தேன், நல்லா இருந்ததா? ரொம்ப நல்லா இருந்துச்சு, டேஸ்டியாக இருந்ததா? வேணா நான் ஐஸ்லாம் போட வேணாம். அடி பாடி நான் ஐஸ் போட சொன்னேன். பின்ன லெமன் ஜூஸ் ஐஸ் இல்லைன்னா நல்லா இருக்காது. பரவாயில்ல. ஆமாம், நேற்று தானே காய்ச்சல் வந்தது. நல்லா இருக்காடா? ஐஸ்லாம் வேற போட்டிருக்காங்க, நல்லா இருக்கா? இன்னும் ஐஸ் வேணுமா சார்? உனக்கு இருக்கா? போதும் போதும். இரு, நாங்க இப்ப மாத்திக்கிறோம். தன்மைக்கு வந்து 2 ஃப்ராக் வேணுமா, அதுக்கு நாங்க ஒத்துக்கல, டைம் ஆச்சு, நாளைக்கு வாங்கி தரோம். பாருங்க, ஏற்கனவே ஒரு ஃப்ராக் நான் வாங்கியிருந்தேன், அது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி மாத்த வந்துட்டோம். அதுக்கு பதிலா எல்லாரும் ஒரு துண்டு, நான் ஒரு துண்டு, எல்லாரும் என் ட்ரெஸ் வச்சு வாங்கிருக்காங்க. இந்த தேவா, சஜி, அம்மா, நானு எல்லாரும் என் ட்ரெஸ் வச்சு வாங்கிட்டாங்க. இந்த தெருவுக்கே கேட்கும். ஆக்சுவலா இப்ப வந்து நாங்க வந்து ஒரு முக்கியமான கேம் பார்த்து நாங்க கண்டுபிடிக்க போறோம். எதர் டு டூ ஷாப்பிங் ஃபார் ஹர் ஆர் போய் சாப்பிடுறதான்னு இப்ப விளையாடலாம். இப்ப விளையாட போறோம். போடுவீங்க என்ன விளையாட்டுன்னு சொல்லிடு. என்ன விளையாட்டு? ஷாப்பிங் போறவங்களுக்கு இது ஓகே. இங்க பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குங்கக்கா. ஓகே, நாங்களாம் ஜெயிச்சோம். என்னத்த சொல்றதுக்கு இருக்கு? பூரி, ஐயோ அடியில இருக்க பூரி ரொம்ப இதா இருக்கு, ஆயிலியா இருக்குல்ல? அதான் நான் வந்து என்ன தோசை. இப்ப அவங்க 2 பேரும் கண்ணு வேர்க்குது. தன்மை ஏன் கண்ணு வேர்க்குதுமா? இல்ல கல்லு வேர்க்குதுல, கல்லது ஊத்துது, கல்லு ஒரு கல்லு ஊத்துது போகுது. எதுக்கு அழுவுறா? எனக்கு இன்னும் லட்சிட்டே இருக்கான். சும்மாவே இருக்க முடியாத வாய் தடவை எல்லாச்சும் ட்ரெஸ் வேற கேட்டோம். போய் ட்ரெஸ் காமிச்சாச்சு, ஆனா அங்க போயிட்டு இருக்கலாம். முடியாதா? ஏதாவது பேசிட்டே இருக்கணும்னா வாய் சும்மாவே இருக்காதா? பல்லு வேர்த்துச்சு. கத்தக்கூடாது. அண்ணா ஒரு 2 ஆப்பம் பார்சல். சரி, உங்களுக்கு ஏதாவது பார்சல் வேணாம்? வருவாங்க. தேவா அதை எடுத்து கொஞ்சம் அதுல ஊத்திக்கும்.
தேவா சஜி இப்போ ஒரு விஷயம் நடந்துச்சு. பால் பாக்கெட் எடுத்து தலையில வச்சுட்டு இருக்கு. என்ன ஆச்சுன்னா நாங்க வந்து கேஎஸ் சூப்பர் மார்க்கெட்ல போய் பால் வாங்கலாம்னு சொல்லி போயிருந்தோம் கேஎஸ் சூப்பர் மார்க்கெட்டுக்கு. அப்ப என்ன ஆச்சுன்னா நானு தேவா சஜின் தான் போயிருந்தோம். அப்ப வந்து நான் வந்துட்டேன் எங்க வீட்டுக்கு பால் பாக்கெட் அப்புறம் ஒரு கேக்கும் வாங்கிட்டு வந்துட்டேன். தேவாவும் சஜி பேசிட்டே வராங்க. ஷட்டர் வந்து ஹாஃபா தான் முடிந்தது. சஜியோட ஹைட் அதுக்கு மேல இருக்கு. கரெக்டா லிமிட்டடு போய் அதுலயே சஜி முட்டிக்கிச்சு. இங்கதான் முட்டிக்கிச்சுங்க. தன்மை வெரி தாட்ஃபுல். உடனே அவன் இந்த பால் பாக்கெட் கொடுத்து சஜி இது வச்சுக்கோ, உனக்கு கொஞ்சம் இதா இருக்கும், ரிலாக்ஸா இருக்கும். பால் பாக்கெட் வந்துச்சுன்னா என்ன பண்ணி கொஞ்சம் அப்படியே பாலாபிஷேகம் தான். பாலாபிஷேகம் சாமி கிளம்பணும். பாலுக்கு என்னாச்சு, பாலுக்கு என்னாச்சு பால் அபிஷேகம் பண்ணிட்டு ஆக்சுவலா வந்து அவங்க எல்லாம் வந்து எல்லாரும் ஓடி வந்து பாத்தாங்களா என்ன ஆச்சுன்னு. நான் கார்ல ஹாய் ஏன்டி லேட்டு அப்படின்னு கேட்டா, எனக்கே தலை சுத்துதுடி ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா. அப்புறம் தான் இத சொல்லிட்டு இருந்தா. அவ வந்து சொன்னா இங்க வந்து அவங்க எல்லாம் வந்து பாத்தாங்களாம் ரத்தம் வருதா அப்படின்லாம். ஒரு ரத்தம் மட்டும் வந்திருந்தா சுவிட்சர் போட்டு பேண்ட் கட்டி வச்சிருவாங்க தலையில. பால் வாங்கிட்டு தலையில பேண்ட் போட்டு வச்சுக்கோட உள்ள போலாம் அந்த மாதிரி ஆயிருக்கும். ஓகே ஓகே ஃபைன், நீங்க ஃபினிஷ்ட் ஆஃப். நாங்க வீட்டுக்குள்ளார போய் ஃபினிஷ் பண்றோங்க. பை. இப்ப இருட்டா இருக்கு. ஆமா, பிடி இருக்குல்ல, சூடு பிடி, இதுல வந்து மாட்டி வச்சுக்கலாம் ஹூக் மாதிரி. அப்புறம் டவல்ஸ் வேணா நிறுத்தி வச்சுக்கலாம். இங்க பாரு அம்மா, நான் உனக்காக சக்கரவட்டு நான் ஒரு ரவுண்டு கழிச்சு. நீ நன்னா நோக்க கழிக்கி மெலிசா போட்டிருக்காங்கல்லச்சா. எங்க அப்பாவுக்கு இந்த சக்கை சிப்ஸ் பார்த்த உடனே தான் ஒரே ஹாப்பி இல்லச்சா. இது ரொம்ப பிடிக்குமா? எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த சக்கை சிப்ஸு, சக்கை வரட்டுலா. அப்புறம் இது நேந்திரம்பழம் சிப்ஸு. அப்புறம் பப்படம் சா நோக்கு நம்ம என்ன நோக்கு നാട്ടിലത്തെ പപ്പടോ അറിയില്ല. സീലുണ്ടായിരുന്നില്ല. പപ്പടമ്മ പായസം ഉണ്ടാക്കാവോ? எங்க அம்மா பப்படத்தை பார்த்தா பாயசம் போடுறா பாயசத்துன்னு போட்டுருவாங்க இல்லம்மா. தரவே மாட்டாங்க. ஆமா, நமக்கு சுகர் இருக்குது, நம்ம சாப்பிடக்கூடாது. ஸோ இது நாளும் வாங்கிட்டு வந்தோம்.